ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பவித்ரா மற்றும் ராணுவக்கிடையே ஒரு மிகப்பெரிய மோதல் சம்பவம்லாம் நடந்தது. என்ன காரணம், என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அப்படின்றது தான். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ராணுவ மற்றும் பவித்ராக்கிடையே ஒரு கண்டென்ட் ஒன்று போயிட்டு இருந்தல, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியாவே போயிட்டுருக்கு. ஸோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து பண்ணிட்டு இருந்தார், ஃபன்னுக்கு பண்ணுறேன்றதே சொல்லிட்டு இருந்தோம். நம்மளும் வந்து அந்த பொண்ணுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பவித்ரா கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு ராணுவம் வந்த ஒரு 2வது வாரத்திலே நடந்துட்டு இருந்தது தான். அப்பயே பவித்ரா என்ன கிளாரிட்டி கொடுத்தாங்க, நானும் அவனும் கண்டென்ட் தான் பண்ணுறோம், நான் ஒரு ஜாலியாக இருக்கோம், பண்ணுறது என்ஜாயபிளாக இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. ஓகே, இது கண்டினியூஸாக நடந்துட்டு தான் வருது. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு ஃபன்னாக பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது யார்? பவித்ரா அவர்கள். ஓகே, பவித்ரா அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்டில் ஒரு ஸ்வீட் இருக்குது. என்னென்னா, ஒரு ஸ்வீட்டு பவித்ரா கிட்ட இருந்த ஸ்வீட்டை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ராணுவுக்கு. அதில் பாதி புட்டுருக்கோ ஏதோ ஒன்று இருக்குது. அதை கொடுத்த உடனே ஜெஃப்ரி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பார்த்தியா இல்லையா, ரொமான்டிக்காக கொடுத்துருக்கா, பாதி கடிச்சு சாப்பிட்டு கொடுத்துருக்கான்ற டைலாக் பாஸ் பண்ணியிருக்கார் ராணுவ அவர்கள். இந்த டைலாக் பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெஃப்ரி அவர்கள் வந்து பவித்ரா கூப்பிட்டு வந்து ராணுவ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிருக்கார். ஏதோ ராணுவ கேட்டிருக்காப்புல, இப்போ உடனே இவர் கூப்பிட்டு வந்து அந்த கார்டன் ஏரியாவில் உட்கார வச்சிருக்கார். இன்றைக்கி சாயந்தரமோ இது நைட்டு மதியமோ சாயந்தரமோ ஏதோ ஒரு டைமில் நடந்திருக்கு. அப்போ உட்காந்துட்டு பவித்ராவும் ராணுவ கூட அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பேசிக்கிட்டு ஒரு மாதிரி விருப்பமே இல்லைனாலுமே ஜெஃப்ரி எடுத்துன்னு வந்து உட்கார வச்சிட்டான்றதுக்காக பேசி பல விஷயங்கள் நடந்திருக்கு போல் இந்த இடத்துல. ஓகே, இது சாயந்தரமோ. ஓகே, இது நடந்துட்டு அங்கேருந்து பவித்ரா போயிட்டுருக்காங்க. நைட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. யாருன்னா சௌந்தர்யா, ராணவ் மற்றும் மஞ்சரி. இங்கே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது மஞ்சரி வாக் அவுட் ஆகும்போது பவித்ரா வராங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மூக்கை பற்றி, பவித்ராவோட மூக்கை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கலாய் சம்பவத்தை நடச்சிருக்காரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தானே, ஒரு பவித்ரா தானே அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் யதார்த்தமாக வந்து பவித்ராவை கலாய்க்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி பேசினோன்னா பவித்ரா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசாதீங்க ராணுவ, இப்படிலாம் நீங்கள் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி பவித்ரா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்னா, ராணுவ பேசும்போது பவித்ரா டென்ஷன் ஆகிட்டு உண்மையாகவே டென்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பவித்ராவை இப்படி பார்க்குறான், வேறு மாதிரி பார்க்குறான்ற மாதிரி சொல்லிட்டு, ஐ மீன் ஃபன்னியாக அவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி, யூஸ் பண்ணி கீழே போடுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பவித்ரா. அதுக்கு ரியாக்ட் பண்ணி பல கேள்விகள் கேட்குறாங்க. ராணுவ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னும் போது ராணுவ வந்து என்ன பண்ணிட்டாரு, உட்காந்து பேசுங்க பவித்ரா, நின்று பேசாதீங்க, உட்காந்து பேசுங்க, உட்காந்து பேசுங்கன்னும் போது இன்னும் ப்ரொவோக் ஆகுது. ஒரு பக்கம் ராணுவ சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான், உட்காந்து பேசுங்கன்னு சொல்லும்போது அவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அது வந்து ஒரு டாஸ்க்கு, மைக்கு போடாத டாஸ்க் கொடுத்துருக்காங்க போலன்ற மாதிரி இவன் நினச்சிட்டான். ராணுவ இப்படி நினச்சி பேசிகிட்டு இருக்காப்புல. இவங்க ஒரு பக்கம் சீரியஸ் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வாக்குவாதம் ஹெவியாகுது. நான் உங்ககிட்ட சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ராணுவ, பிராங்குக்காகலாம் பண்ணல, டாஸ்க்காகலாம் இல்லை, சீரியஸாக பேசுகிறேன். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஒரு கேவலமாக பிஹேவ் பண்ணாதீங்க, கேவலத்தனமாக இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பேஸை கொடுத்தா அந்த ஸ்பேஸை கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்கள் இந்த ஸ்பேஸை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க, இதை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னும் போது பார்த்தீங்கன்னா, எங்கே நான் டாஸ்க்காக பார்த்துங்க, இதுவாக பார்த்தேன், நீங்கள் ஏங்க அப்படிலாம் பண்ண அப்படின்னும் போது, இல்லை ராணுவ, நீங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க. இங்கே ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபன்னாக ஜாலியாக இது பண்ணுறீங்கன்றதுக்காக தான் நான் ஸ்பேஸ் கொடுத்தா, இப்போ நீங்கள் அதை வேறு மாதிரி பயன்படுத்துறீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்குது. பவித்ரா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வராங்க. ராணுவ அது மாதிரி கேட்கறதுக்குல, இப்படிலாம் பேசாதீங்க, இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் எப்படி பேசலாம், கத்தி பேசாதீங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி ராணுவ டென்ஷன் ஆகிட்டார் கார்டன் ஏரியாவில். இதில் நடுவில் என்ன பண்ணாங்க, முத்துக்குமார் மஞ்சரிலாம் பேச வரும்போது, என்னடா ஒட்டுமொத்தமாக பேச வராங்கன்ற மாதிரி ராணுவ ஒரு மாதிரி ஆகிட்டு வாக் அவுட் பண்ணி போயிட்டார். வாக் அவுட் பண்ணி போனதுக்கப்புறம் முத்துக்குமாரன் ஒரே அட்வைஸ் சொல்கிறார், பவித்ரா இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க, அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை நீங்கள் அப்பயே சொல்லிடணும். சொல்லி நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணிடணும். நீங்கள் அந்த இடத்துல இதை பண்ணிவிட்டு இதை பண்ணால் எப்படி அப்படின்றது முத்துக்குமாரன் சொல்கிறார். ஐ மீன் இந்த ஸ்பேஸை கொடுத்தது பவித்ரா அவர்கள், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஆனால் இப்போ ஒரு முரண்பாடு வரும்போது அதை ஸ்டாப் பண்ணுற உரிமை அவங்க கிட்ட இருக்குல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமில் அதை ராணுவ கேட்க முடியாமல் ஓடி போடுறான், பேசவே மாட்டேங்கிறான். அது ராணுவ மேலே தப்பு. அந்த இடத்துல மஞ்சரி ஒன்று சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம், இது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், இந்த நிமிஷம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா, அடுத்த நிமிஷமே கட் பண்ணுறதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்குது, அதை நீங்கள் போய் சொல்லிவிட்டு அதை கிளாரிஃபை பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பெட்ரூமுக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குல்ல, அந்த பார்ட்டிஷனில் டிஸ்கஷன் நடக்குது. ஸோ என்னதான் சொன்னீங்க ராணுவன்ற மாதிரி கேட்கும்போது ராணுவ சொல்கிறார், அது ஒன்றும் இல்லை பவித்ரா,
நான் வந்து உங்களை பாராட்டிகிட்டு இருந்தேன், பிரியங்கா மேம் மாதிரி இருக்குது, ஸோ பிரியங்கா மேம் மாதிரி அந்த மூக்கெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களை பாராட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. வேறு என்னெல்லாம் சொன்னீங்க, காமெடியாக இருக்குது இதுவாக இருக்குங்கன்ற மாதிரி சொன்னேன். நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் வந்து பவித்ரா தானே, பவித்ராக்காக பண்ணேன், இந்த மாதிரி பவித்ரான்னும் போது இந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து என்னை யூஸ் பண்ணுறது தப்பாக இருக்குது, அப்படி பண்ணுறீங்க. அப்படி தான் என்ன அந்த டாஸ்கில் இருக்கல, ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்கில் வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் ராணவ் அவர்கள். என்ன பண்ணுவாங்க, ராணவுக்கு குடுமிலாம் போட்டிருப்பாங்க, என்னது கூந்தல், ஐயோ கொண்டை போடுவாங்கள்ல, அந்த கொண்டை போட்டு விட்டுருக்காங்க பவித்ரா. அதை வந்து வீக்கெண்டில் சொல்லி ஒரு டெவிலே வந்து எனக்கு கொண்டை போட்டுருது சார், அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னோன்னா அங்கேயே பவித்ரா அப்செட் ஆகிருப்பாங்க. நான் ஒரு விஷயத்த பண்ணி அவன் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போய் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறான், இதெல்லாம் பண்ணிக்கிறாங்கன்றது அந்த இடத்துல பவித்ரா பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. இப்போ தினமும் இந்த மாதிரி இன்றைக்கி ஏதோ பவித்ராக்கு ஓட்டை பற்றி, ஆடியன்ஸோட ஓட்டை பற்றி பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்வீட்டோட மேட்டரை பற்றி பேசியிருக்காரு, மூக்கை பற்றி, பவித்ரா தானேன்ற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருக்கார். ஒரு பாயிண்ட் மேலே பவித்ராவால் பொறுக்க முடியாது, அதை கேள்வி கேட்குறாங்க. கேள்வி அதை கேட்கறத அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிற ரியாலிட்டியிலே இல்லை. ஓகே, அப்போ வந்து பவித்ரா ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க, தப்பு பண்ணால் அதை பேசுகிற இடத்துலையும் இல்லை, நீங்கள் தெரியாமல் பண்ணுறீங்களாம் சொல்ல, நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க, தெரியுது உங்களுக்கு எல்லாமே தெரியுது, நீங்கள் தெரிலன்னு சொல்கிறீங்களே அதுவே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு எல்லாமே தெரியுது. மூணாவது எல்லாத்தையுமே நீங்கள் வேணும்னு பண்ணுறீங்க, வேணும்னு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் எப்படி அந்த ஸ்பேஸை கொடுத்தா அந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதை வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, ஒரு ஃபன்னாக பார்க்கணும், இது ஏன் இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே ராணவ் என்ன கேட்குறான், சரிங்க ஜெஃப்ரி வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சானுங்க, அப்போ நீங்கள் எழுந்து போக வேண்டியது தானே, எதுக்குங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ராணவ் ஒரு வேலையான கேள்வி தான் கேட்குறான். நானும் எழுந்து போனேன், எங்கே எழுந்து போனீங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்து போனீங்க, அது வரையும் நீங்கள் ஏன் எழுந்து போல அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ராணவ் ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண விஷயங்கள் எனக்கு பிடிக்கலங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கான உரிமை இருக்குது. ஸோ இந்த விஷயம் ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எறிந்தால் இந்த பிரச்சனை கிடையாதுன்றதான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பேஸை கொடுத்தா அது ஸ்பேஸாக பார்க்கணும், அதை ராணவ் வந்து மிஸ்லீட் பண்ணார்னா அது அவருடைய தப்பு. இது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் கட் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்குது. அது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாக்கோது, இது ஒரு தமா தோண்டு பிரச்சனை ஊதி 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 பெருசாக்கி பெரிய லெவலாக எடுத்துகிட்டு வந்து ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் பேச மாட்டேன், இவர் சொல்லிடுறார் நான் உங்களை பற்றி பேச மாட்டேன், உங்களை பற்றி இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா கிட்ட ராணவ் சொல்கிறார். உடனே பவித்ரா ஓகே எனக்கு இஷ்டம் இருக்கும்போது பேசுகிறேன், எல்லாம் பேச மாட்டேன், ஏங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பேசணுங்க. ராணவ் அவர்களே, அவங்க பேசுவதும் பேசாமல் இருக்கிறதும் அவங்களோட உரிமை, நீங்கள் அவங்க பேசணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது, அதுக்கான உரிமை உங்ககிட்ட இல்லை, அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்து இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. முத்துக்குமரனும் பேஸ் பண்ணி ஒரு அட்வைஸை கொடுத்துட்டாங்க, பாரா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லையா, அதோடு நீ நிறுத்திக்கணும், போயிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, தெளிவாக இருந்துக்கோன்ற மாதிரி முத்து அட்வைஸ் பண்ணிட்டார். இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து மக்களே, இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற ஃபேமிலியை கூட விட்டு வைக்கல மக்களே. ஃபேமிலி ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு எதனா ஒரு கேள்வியோ ஒரு விமர்சனமோ ஏதோ ஒன்று வெஸ்ட்டா ஃபேமிலியை கொண்டு அபியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ டாஸ்க்கும் சரி, சோஷியல் மீடியாவில் சில ஃபேண்டம்ஸ் சில பேர் இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்கயா, இது ஒரு கேம் ஷோ, அதை விட்டு கண்டஸ்டன்ஸ் பேசுறதை வச்சு கூட டிபேட் பண்ணலாம். அதுக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சீப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குன்றதை சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.